அன்பு வணக்கங்கள். இன்றைய பதிவிலே நாம் பார்க்க இருப்பது தாரக மந்திரம். ராம என்பது ஒரு மகா மந்திரம். அந்த மந்திரம் சைவ ஆகமத்திற்கும் வைஷ்ணவ ஆகமத்திற்கும் உரிய ஒன்றாகும். இரண்டும் கலந்த சேர்க்கைதான் ராம மந்திரம் என்று விளக்கியிருக்கிறார் தியாகராஜர். அவர் ராமநாமத்தை 90 கோடி வரை ஜபம் செய்தவராம். ராமபிரானையே தரிசனம் செய்த மகா புண்ணியவான். விஷ்ணுவும் சிவமும் கலந்த கலவையே ராமநாமம். ஓம் நமோ நாராயணாய என்ற அஷ்ட அக்ஷரத்திலிருந்து ரா என்ற எழுத்தை நீக்கிவிட்டால் ந அயனாய, இதன் பொருள் வேறு வழியில்லை என்றும், ஓம் நம சிவாய என்ற பஞ்சாட்சரத்திலிருந்து மா என்ற எழுத்தை நீக்கிவிட்டால் ந சிவாய, இதன் பொருள் எந்தவித நன்மையும் இல்லை என்று பொருள்படும். அப்பொழுது அதன் அர்த்தமே அனர்த்தமாகிறது. அப்படியானால் இந்த இரண்டு நாமாக்களுக்கும் ஜீவனானது ராவும் மாவும் தான். இந்த இரு ஜீவன்களையும் ஒன்று சேர்த்தால் வருவதே ராம மந்திரம். இந்த சப்த ஒளியினால் அந்த மந்திரம் மகா மந்திரம் என்று பெருமை உடையதாகிறது. இரு மத சாராருக்கும் இந்த மந்திரம் பொதுவாகிறது என்பதால் இதுவே தாரக மந்திரமாகும். தாரகம் என்றாலே சம்சாரமான கடலை கடக்க வல்லது என்பதாகிறது. நம்மை கரையேற்றும் அல்லது கரை சேர்க்கும் மந்திரம் ராம மந்திரம். ரகுவம்ச மணிமகுடம் ராமன். விஸ்வரூபனுடைய ஒவ்வொரு அங்கத்திலும் உலகங்கள் அனைத்தும் இருக்கின்றன. பாதாளம் அவனது சரணாரவிந்தம், பிரம்மலோகம் அவனது தலை, கதிரவன் அவனது கண்கள், மேகம் அவனது கேசம், அஸ்வினி குமாரர்கள் அவனது நாசி. அவர் இமைப்பதே இரவு பகல், 10 திசைகளும் அவனது செவிகள். அவனது நாமம் ஒன்றே எல்லா பாவங்களையும் நொடிப்பொழுதில் போக்க வல்லது என்று வேதம் ஒலிக்கிறது. எனவே சாக்ஷாத் ஸ்ரீராமனே தெய்வம் என்பதில் சந்தேகமில்லை. இதய தூய்மை பெற எண்ணுபவர்கள் ராமநாமம் ஜபிக்க வேண்டும். இதயத்தின் அடி ஆழத்திலிருந்து ராமநாமம் எழ வேண்டும். அப்போது நாடி நரம்பெல்லாம் உண்மையும் தூய்மையும் பரவத் தொடங்கும். எல்லையற்ற பொறுமையும் விடாமுயற்சியும் உள்ளவர்களால் மட்டுமே ராமநாமத்தை தொடர்ந்து ஜபிக்க முடியும். ஜெபிப்பதோடு மட்டுமல்லாமல் ராமபிரான் வாழ்ந்து காட்டிய நெறிமுறைகளை பின்பற்றி உயர் வாழ்க்கை வாழ முயற்சிக்க வேண்டும். உடல் நோய்களை மட்டும் மருத்துவரால் குணப்படுத்த முடியும். ஆனால் நம் உடல், மனம், ஆன்மா ஆகிய மூன்றில் உண்டாகும் குறைகளையும் போக்கும் சக்தி இந்த ராமநாமத்திற்கே உண்டு. ஹனுமன் ஸ்ரீராமனின் சிறந்த பக்தர். சதா ராமநாமம் சொல்லும் மகா வியாக்கரண பண்டிதர். சிரஞ்சீவியான வாயுபுத்திரன் ராமனின் சேவகன். ராமநாமமே அவரின் உயிர் மூச்சு. ராமநாமம் ராமபாணத்தை விட சிறந்தது என்று நிரூபித்தார். ஆகவே நாமும் ராம என்ற தாரக மந்திரத்தை ஜபித்தால் ராமன் நம்மை சம்சார கடலிலிருந்து நிச்சயம் காப்பான். நன்றி, வணக்கம்.